பெருமானார் சொல்றாங்க, உனக்கு நீயே சில நேரத்தில் கவர்ச்சியாக தோன்றினால். சுப்ஹானல்லாஹ். நம்மளை பார்த்து கவர்ச்சியா இருக்கு, பெருநாள் அன்னைக்கு பார்த்து நம்ம கோலம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அப்படி உனக்கு தோன்றினால், அல்லது உன் கண்ணில் மற்றவர்கள் கவர்ச்சியாக தோன்றினால், உன் மனைவி உனக்கு ரொம்ப கவர்ச்சியா தெரியறாங்க, உன் புள்ள ஆஹா என்ன அழகா இருக்கிறான் என் புள்ள அப்படின்னு ஒரு மனநிலை வருது, உன் பேரனை பார்த்து நீயே பெருமித்து போகிறாய், உன் பேத்தியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாய் என்றால், அந்த நேரத்தில் நீ ஒரு துவா செய்து விடு, அல்லாஹுவே என் கவர்ச்சியில் பரக்கத் செய்வாயாக, என் பிள்ளையில் பரக்கத் செய்வாயா, என் மனைவியின் அழகில் பரக்கத் செய், என் பேரனின் அழகில் பரக்கத் செய், என் பேத்தியின் அழகில் பரக்கத் செய். ஏன் தெரியுமா? கண்ணும் சத்தியம். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல தான் அந்த வார்த்தை சொல்றாங்க, அல் ஐனு ஹக்குன். ஏன்னா நீ பிரமிக்கிற மாதிரி உன்னை பார்த்து இன்னொருத்தர் பிரமிச்சிட்டா நாளைக்கு நீ படுத்துருவ, நடக்க முடியாது. பிள்ளையை தூக்கி சில பேர் கொஞ்சுவாங்க, என்ன அழகா இருக்குது அப்படிம்பாங்க, உடனே நீ பாரக்கல்லா பிள்ளையை பார்த்து சொல்லணும், அல்லாஹ் என் பிள்ளைக்கு பரக்க செய்துன்னு சொல்லணுமா? இல்லன்னா அவர் நல்லா இருக்கிறியன்னு சொல்லி நாளைக்கு அந்த பிள்ளைக்கு மூக்கு சளி இழுத்துட்டு இருக்கும், ஆஸ்பத்திரி வாழ்க்கையா இருக்கும். எத்தனை உயர்ந்த வாழ்க்கையை வல்லல் நபிகள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நினைத்து நினைத்து நான் பிரமித்து போகிறேன் என் பெருமான் என்று பேசிய இடத்தை, என் பெருமான் பேசிய இடத்தை நினைத்தால் பிரமித்து போகிறேன். அல்லாஹ் என்னுடைய அழகுல பறக்க செய், என் கோலத்துல பறக்க செய், என் பிள்ளைக்கு பறக்க செய், என் மனைவி அழகா இருக்கிறாங்க பறக்க செய். எந்த விஷயம் உனக்கு திடீர்னு பணம் பொருளாதாரம் நல்ல செழிப்பா வந்துட்டு வைங்களேன், அப்படி அல்லாஹ் பறக்க செய்யணும். இல்ல அந்த கண் உன்னுடைய பெருமிப்பே அந்த பொருளாதார இழப்புக்கும் காரணமாயிடக்கூடாது, அதுல பரக்க செய்ய சொல்லிடு, அதுல அழிவு வராதுன்னா. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா.